புதுச்சேரி சின்னகோட்டகுப்பம் பகுதியில் கடலோரத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டு படகுகள் வலைகளை பாதுகாப்பாக வைக்க இடம் இல்லாமல் தவிப்பதால் தூண்டல் வளைவு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். இது குறித்த முழு விவரம். புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் உள்ளது பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பெரிய முதலையார்சாவடி, சின்ன முதலையார்சாவடி என நான்கிற்கும் மேற்பட்ட இந்த மீனவ கிராம பகுதி இந்த கடலோட்டாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு பல்வேறு வீடுகளும் உடைமைகளும் கடலில் அடித்து செல்லப்பட்ட அவலமானது ஏற்கனவே நடந்திருக்கிறது. இதற்காக தான் அப்பகுதி மக்கள் புதுச்சேரி அரசுக்கு பல்வேறு கோரிக்கை வைத்தார்கள். தூண்டில் முள் அமைக்க வேண்டும், தங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில பெரும்பாலான பகுதிகளில் தூண்டில் முள் அமைக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஆனால் சின்ன கோட்டக்குப்பம், சின்ன காலாப்பட்டு பகுதியில் மீனவர்கள் படகு நிறுத்தும் பகுதிகளிலும் அதே போல வலைகள் வைக்கும் பகுதியில் தற்போது தொடர்ந்து மண் அரிப்பு ஏற்பட்டு வருவதாகவும், கடந்த ஒரு வாரமாக 30 மீட்டர் அளவிற்கு கடல் உள்ளரிப்பு ஏற்பட்டு மீனவர்களுடைய படகுகளும் வலைகளும் பாதுகாக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அரசுக்கும் இதே போல ஆட்சியாளருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளும் மனவேதனத்துடன் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது அடுத்தடுத்து மழைகளும் புயல்களும் வரக்கூடிய நிலையில இதுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.